வணக்கம். அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையை வரும் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டுமென லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தலைமை செயலர் விஜிலன்ஸ் பிரிவை மதிப்பாய்வு செய்யும் போது தலைமை விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய 150க்கும் மேற்பட்ட புகார்களின் உண்மை விசாரணை அறிக்கைகள் இன்னும் நிர்வாக செயலர்களிடம் இருந்து வரவில்லை. மேலும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் புகார்களை சரியான நேரத்தில் மற்றும் திறம்பட தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எனவே ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து புகார்களையும் நிர்வாக செயலாளர்கள் உடனடியாக தீர்த்து வைத்து வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்தால் அனுப்பப்படும் புகார்களை திறம்பட சமாளிப்பதற்கு அனைத்து நிர்வாக செயலர்களும் துறை தலைவருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை தலைவராகவும் 2வது மூத்த அதிகாரியை உறுப்பினராகவும் கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். மேலும் துறை தலைவர் 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டத்தை நடத்த வேண்டும். நிர்வாக செயலர் முறையான தீர்வுக்காக கண்காணிப்பு மற்றும் சட்ட விஷயங்கள் குறித்து மாதாந்திர ஆய்வு கூட்டத்தை நடத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாறியதை தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தினை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதையடுத்து கடந்த 16ஆம் தேதி முதல் AFT திடலுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. அனைத்து பஸ்களும் AFT திடலில் இருந்து இயக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது. ஆந்தோனியர் கோவிலில் இருந்து ரயில்வே கேட் வரை ஒரு பக்கமாக இருசக்கர வாகனங்களுக்கு புதுச்சேரி நகராட்சி பார்க்கிங் கட்டணத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. அதையடுத்து புதுச்சேரி நகராட்சி கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங்கிற்கு டெண்டர் விட்டுள்ளது. பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதோடு 10 பணியாளர்கள் கடலூர் சாலையில் இருசக்கர வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் வரும் 27ஆம் தேதி குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் வருகிற 27ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் புதுச்சேரி கிருஷ்ணா நகர் முழுவதும் சூரியகாந்தி நகர், வசந்தம் நகர், செந்தாமரை நகர், தேவகி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், எழில் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். எனவே இந்த பணி நடைபெற பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி லெனின் வீதியில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஊழியரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் லெனின் வீதியில் மின்துறையினர் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதில் மின்துறை ஊழியர் சிவகுமார் எதிர்பாராத விதமாக மின் விபத்தில் சிக்கிக் கொண்டார். அவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஊழியருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் சிகிச்சைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி அரசு தாகூர் கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு அளித்துள்ள தரநிலையை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இவற்றின் தரநிலையை மதிப்பீடு செய்யும் தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழு தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு A கிரேடு வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேசிய தர மதிப்பீடு மற்றும் அங்கீகார குழுவின் தரநிலை வெளியீட்டு விழா புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மதிப்பீட்டு குழு கல்லூரிக்கு வழங்கிய தரநிலையை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் MLA கல்யாண சுந்தரம், கல்வித்துறை செயலாளர் ஜவஹர், உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா அவர்கள் மற்றும் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். வீட்டு வரி மற்றும் சொத்து வரி நிலுவைதாரர்கள் பெயர் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு நிதியாண்டு 2024 முதல் 2025ஆம் ஆண்டிற்கான வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்படுகிறது.
எனவே வரி செலுத்துவதற்கு ஏதுவாக ஜவஹர் நகர் நகராட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம், விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் அங்காடியில் உள்ள வீட்டு வரி வசூல் மையங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை வரி வசூல் செய்யப்படும். அது சமயம் உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வரி நிலுவைத்தாரர்கள் 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலத்துக்கு வரி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலம் lgrams.py.gov.in என்ற முகவரியில் மற்றும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. 2023 முதல் 2024 ஆண்டு வரை உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வரி நிலுவைத்தாரர்களின் 10,000 ரூபாய்க்கு மேல் நிலுவை வைத்துள்ள பெயர் பட்டியல் உழற்கரை நகராட்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வருவாய் மீட்பு சட்டம் 1970 படி வரி நிலுவைத்தாரர்களின் நிலுவைத் தொகை வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023 முதல் 2024 ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், ஞானசேகர், ராஜா, லட்சுமிகாந்தன், சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறி செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை அரியாங்குப்பம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி தானாம்பாளையம் கல்லூரி சாலையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த கும்பலை அதிரடியாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் திப்ராயப்பேட்டை தினேஷ், புதுசாரம் சுரேஷ், பூரணாங்குப்பம் அனந்தராமன், அபிஷேகப்பாக்கம் ஜெயபிரதன், உருவியாறு வித்யாசாகர் மற்றும் சுப்பையா நகரை சேர்ந்த மணியழகன் என்பதும் வழிப்பறி செய்யும் நோக்கில் திட்டமிட்டு பதுங்கி இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 பைக்குகள், செல்போன்கள் மற்றும் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலையில் அவுரி செடிகளை உலர வைப்பதால் விபத்து அபாயம் உள்ளதை சுட்டிக்காட்டி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலை புதுச்சேரியிலிருந்து வந்தவாசி செல்லும் வாகனங்களுக்கு பிரதான சாலையாக அமைந்துள்ளது. இந்த சாலைகளை ஆக்கிரமித்து அப்பகுதி மக்கள் அவுரி தழைகளை சாலை முழுவதும் உலர வைக்கின்றனர். இந்த தழைகள் மீது செல்லும் வாகனங்கள் வழிக்கு விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெட்டனை அருகே சாலையில் அவரி தழை உலர வைக்கப்பட்டதால் அதனை கடந்து சென்ற சைலோ கார் வழிக்கு சென்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அதேபோல் தீவனூர் முதல் கூட்டேரிப்பட்டு வரையிலான நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக சுமார் 1 கிலோமீட்டருக்கு மேல் இந்த அவுரி தழைகளை உலர வைக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படும் முன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரியை உடனடியாக செலுத்தாவிட்டால் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு செலுத்தப்பட வேண்டிய சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணம் ஆகியவற்றுக்கான 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலத்திற்கு கேட்பு அறிக்கை தயார் செய்து நகராட்சி ஊழியர்களை கொண்டு வார்டு வாரியாக விநியோகிக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கேட்பு அறிக்கை கிடைக்கப் பெறும் வரை காத்திருக்காமல் இதற்கு முன்பு சொத்து வரி செலுத்திய ரசீது அல்லது கணினி கேட்பு அறிக்கை இவைகளில் ஏதாவது ஒன்றினை கொண்டு உடனே கம்பன் கலையரங்கம், முத்தியால்பேட்டை நகராட்சி மார்க்கெட் வணிக வளாகம், நெல்லித்தோப்பு மேரி அலுவலகம், முதலியார்பேட்டை மேரி அலுவலகம் ஆகிய மையங்களில் ஏதாவது ஒன்றில் வரி செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சொத்து வரியை ரொக்கமாக செலுத்தலாம். வரி செலுத்தும் இடங்களில் உள்ள POS கருவி வாயிலாக டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது QR கோட் பயன்படுத்தியும் செலுத்தலாம். காசோலை அல்லது வரி ஒலியாக ஆணையர் புதுச்சேரி நகராட்சி என்ற பெயரில் எடுத்து செல்லலாம். மேலும் lgrams.py.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் செலுத்தலாம். சொத்து வரி என்பது முன்னதாகவே செலுத்தத்தக்க வரியாகும். அதாவது நகராட்சி சட்ட விதிகளின்படி ஒவ்வொரு நிதியாண்டின் துவக்கத்தில் 15 தினங்களுக்குள் கேட்பு அறிக்கையை எதிர்பார்க்காமல் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து வரி செலுத்துதல் வேண்டும். அவ்வாறு செலுத்தாத பட்சத்தில் அவ்வரியை நிலுவைத் தொகையாக கருதி 10% வரை வட்டி விதிப்பதற்கு சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதை பொதுமக்கள் அறியவும். மேலும் சொத்து வரி விதிப்பு பதிவேட்டில் விடுபட்டுள்ள கட்டடங்கள், புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்கள் மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள கட்டடங்கள் ஆகியவைகளுக்கு சொத்து வரி விதிக்கும் பொருட்டு சொத்து உரிமையாளர்கள் நகராட்சி ஆணையருக்கு எழுத்துப்பூர்வ கடிதத்துடன் உரிய ஆவணங்களை உடனே சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழாவையொட்டி கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள். இந்த திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி மூலவர் உற்சவர் திருமஞ்சனத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் 92 திருவாராதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று நடைபெற்றது. முன்னதாக அவருப்தம், பூர்ணாஹிதி சாத்துமுறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவிதி விழா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க அரசு துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், வருகிற 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகையால் புதுவையில் உள்ள அனைத்து அரசு துறை அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் காலை 11 மணியளவில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வேண்டும். அவ்வாறு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வை புகைப்படம் SOCWEL@py.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் புதுப்பிப்பு பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பஸ் நிலைய பார்க்கிங்கில் இருந்து இருசக்கர வாகனங்களை எடுத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 31 கோடி செலவில் புதிய பேருந்து நிலையத்தில் புதுப்பிப்பு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கடந்த 16ஆம் தேதி முதல் AFT திடலில் தற்காலிகமாக பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டு இயங்கி வருகிறது. தற்போது புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டடங்கள் அகற்றப்பட்டு வணிக வளாகத்துடன் பேருந்து நிலையம் கட்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பேருந்து நிலையம் அருகே நகராட்சிக்கு சொந்தமான 2 இருசக்கர பாதுகாப்பு நிலையம் குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அவையும் விரைவில் இடிக்கப்பட்டு கட்டப்பட உள்ளது. இதன் காரணமாக அங்கு விடப்பட்டுள்ள 70க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை வருகிற 27ஆம் தேதிக்குள் அவற்றின் உரிமையாளர்கள் வந்து எடுத்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பல்நோக்கு சேவைகள் வழங்கும் சங்கத்தின் மேலாண் இயக்குநர் செல்வராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இருசக்கர வாகன பாதுகாப்பு நிலையத்தை குத்தகை எடுத்து நடத்தி வருகிறோம். தற்போது புதிய பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதால் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன பாதுகாப்பு நிலையத்தை மூட உத்தரவிட்டுள்ளனர். ஆகையால் தற்பொழுது பாதுகாப்பு நிலையத்தில் விட்டு சென்ற வாகனங்களை வருகிற 27ஆம் தேதிக்குள் அவற்றிற்கான டோக்கன்களை வழங்கி எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார்.
புதுச்சேரியில் மின் கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின்கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக லெனின் வீதியில் இருபுறமும் உள்ள மின்கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று மாலை மின்துறை ஊழியர் சிவகுமார் மின்கம்பத்தின் மீது ஏறி கம்பிகளை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென மின்சாரம் தாக்கியதால் மின் கம்பிகளுக்குள் சிக்கிக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த சக ஊழியர்கள் உடனடியாக மின்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிவகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் மின் இணைப்பை துண்டிக்காமல் பணியில் ஈடுபட்டதால் மின்சாரம் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை மகளிர் குழுவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் கீழ் இயங்கும் அங்கன்வாடிகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு, சிறுதானிய பொருட்கள் மகளிர் மேம்பாட்டு ஆணையம் மூலம் டெண்டர் விடப்படுகிறது. இந்த டெண்டரை பல ஆண்டுகளாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனம் மற்றும் மாஹேவில் உள்ள மகளிர் குழுவினர் எடுத்து அந்த வேலையை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தனர். இதற்கிடையில் புதுவையில் தேஜி கூட்டணி அரசு வந்த பிறகு மகளிர் மேம்பாட்டு ஆணைய டெண்டர் வேறு ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று புதுச்சேரி மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை மகளிர் குழுவினர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்பொழுது மகளிர் மேம்பாட்டுத்துறை பெயர் வைத்துவிட்டு வெளிமாநில நபருக்கு டெண்டர் விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் மகளிர் குழுவிற்கு டெண்டர் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷமிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் இன்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணன்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல் புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் சாய் சரவணன் தெரிவித்தார். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பாரத நாட்டின் பிரதம மந்திரியாக அமர்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியும், துணைநிலை அவர்கள் ஆளுநர்படியும், பாரத பிரதமருடைய ஆசீர்வாதத்தையும் வெகு விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போடுறதுக்குண்டான பணிகளை துரிதமாக நடக்குது. கண்டிப்பாக செய்வோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றி, வாழ்த்து. திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப்பு கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்த தேசிய தொழில்நுட்ப குழுவினர் அதன் முடிவுகளை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக ரூர்க்கி இந்திய தொழில்நுட்ப கழக சிவில் பொறியியல் துறை தலைவர் ஏ காஸ்மி தலைமையிலான குழுவினர் கனகநேரி சுத்திகரிப்பு நிலையம், புதுநகர், புதை சாக்கடை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கழிவறை இணைப்புகளில் SP வடிவ நீர் காப்பு முறை இல்லாததும், முறையான ஆய்வு தொட்டிகள், வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை விஷவாயு கசிவு பாதிப்புக்கு முதன்மை காரணமாக இருந்தது தெரிய வந்தது. மேலும் அதிகப்படியான வெப்பநிலையால் கழிவுநீர் குழாய்களில் ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாகி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அப்பா மருமகனை கொலை செய்த குற்றவாளியை போதிய ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்ததுடன் அவரது ஆயுள் தண்டனையும் ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு சொத்து பிரச்சினை காரணமாக அப்பா மற்றும் மருமகனை கொலை செய்த வழக்கில் சிவகுமார் என்பவரையும் கொலையை மறைக்க உதவி அவரது தாய் வசந்தாவையும் கோரிமேடு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் சிவகுமார் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ ஆஜராகி வழக்கின் முதல் சாட்சியான மனுதாரரின் சகோதரியும் மற்ற சாட்சிகளில் ஓரிருவரும் பிறல் சாட்சிகளாக மாறியிருக்கிறார்கள். அத்துடன் சாட்சிகளின் வாக்குமூலத்திலும் குளறுபடிகள் உள்ளன. பல சாட்சியங்கள் நம்பும்படியாகவும் இல்லை என்று வாதிட்டார். இதையடுத்து தீர்ப்பளித்த தீர்ப்பில் இந்த வழக்கில் மனுதாரர் மீது அதிக சந்தேகங்கள் இருந்த போதிலும் அவர் மீதான குற்றச்சாட்டை போலீசார் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டனர். கொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்க பக்கத்து வீட்டாரின் சாட்சியம் மட்டுமே போதுமானதாக இல்லை. மற்ற காரணங்களையும் உறுதியாக போலீசார் நிரூபிக்கவில்லை. அதனால் விசாரணை நீதிமன்றம் 2019இல் அளித்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டனர். அரசு பேருந்தில் தவறவிட்ட நகைகள் மற்றும் பணத்தை போலீசில் ஒப்படைத்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் செயல் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மண்ணூர் குறிஞ்சிப்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். எலக்ட்ரிஷியனான இவர் தனது மனைவி நிஷாந்தி உடன் சென்னைக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை சென்னை அரசு பேருந்தில் செஞ்சி பேருந்து நிறுத்தத்தில் ஏறியுள்ளார். பின்னர் வேறு பேருந்து மூலம் சென்னை செல்வதற்காக தான் கையில் வைத்திருந்த பைகளை ஞாபக மறதியாக பேருந்து இருக்கையில் வைத்துவிட்டு கணவன் மனைவி இருவரும் இறங்கியுள்ளனர். திடீரென்று தான் கையில் வைத்திருந்த பை ஞாபகம் வரவே அவசரமாக நின்றிருந்த பேருந்தை தேடி உள்ளார். ஆனால் அதற்குள் அந்த பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. உடனே சங்கர் செஞ்சி காவல் நிலையத்தில் பேருந்தில் தனது பை தவற விட்டது குறித்து தகவல் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் சங்கர் தவறவிட்ட பையை ஓலக்கூர் காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு சென்னைக்கு புறப்பட்டு சென்றனர். செஞ்சி காவல் நிலையத்தில் சங்கர் பை தவறவிட்டது குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஓலக்கூர் காவல் நிலையத்தில் அந்த பை இருப்பதாக கூறியதால் தவறவிட்ட சங்கர் மற்றும் அவரது மனைவி ஓலக்கூர் காவல் நிலையம் சென்று அந்த பையை பெற்றுக் கொண்டனர். சங்கர் தவறவிட்ட அந்த பையில் ரூபாய் 45,000 ரொக்க பணம், 200 கிராம் எடையுள்ள வெள்ளி கொலுசு, 1.5 சவரன் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. இவை அனைத்தையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோரின் செயலை பொதுமக்கள் பாராட்டினர். மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி, நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 574 மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் சதீஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர் திசையில் திண்டிவனத்திலிருந்து மேல்பாக்கத்திற்கு சிம்பு, கைலாஷ், சுகுமார் ஆகிய 3 பேரும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது.
இதில் இருசக்கர வாகனமும் நேர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனம் இரண்டும் முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் வைரபுரம் பகுதியை சேர்ந்த சிலம்பு மற்றும் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மேல்பாக்கம் பகுதியை சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலே தலை நசுங்கி உயிரிழந்தனர். சிம்புவுடன் வந்த மேல்பாக்கம் பகுதியை சேர்ந்த கைலாஷ், சுகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்து திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸில் சேர்க்கப்பட்டனர். மேலும் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணைய வழியில் வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணையவழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கனூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது. அதனை உண்மை என்று நம்பி அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளார். பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார். அதற்கு அவர்கள் 100 முதல் 200 ரூபாய் வரை பணம் செலுத்தி உள்ளனர். பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்றும் கூறியுள்ளனர். அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு 1 லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி முதலில் ரூபாய் 1 லட்சம் பணம் செலுத்தி உள்ளார். பின்னர் அவருக்கு 1,25,000 ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இவர் ஈட்டிய தொகை என காட்டியுள்ளது. மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் 2 டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்பொழுதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதை நம்பி மீண்டும் 4 லட்சம் செலுத்தி உள்ளார். ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.